ஒரு நபர் வீட்டை பற்றி பேச சொன்னதுக்கு ப்ராஃபட் சொல்கிறாரு, உங்களுடைய முன்னோர்கள் பயத்தின் காரணமாக தான் இந்த கதவுகளை உருவாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கதவுகள் எதை மூடி மறைக்குது, எதை உள்ளே போட்டு பூட்டி கொள்ளுது? விருந்தாளியாக சில பொருட்கள் உங்கள் கதவை தாண்டி வீட்டுக்குள்ளே வருது. அந்த பொருட்கள் சில நாட்களுக்கு விருந்தாளியாக இருக்குது, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு உங்களுடைய எஜமான்களாக அது மாறுது. வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சிக்கக்கூடிய பொருட்கள் உங்களுடைய விருந்தாளிகள்ன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை உங்களுடைய எஜமானராக நீங்கள் ஆக விடவே கூடாது. ஒரு குழந்தையை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டுறது ரொம்ப கடினமானதாக இருக்குது. அந்த குழந்தை எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வெளியே தப்பிச்சு ஓடுது. அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டு கதவு வழியாக உள்ளே போக முடியல அப்படின்றதுக்காக ரக்கையை மடக்கி கொள்கிறோம். தலை மேலே இடிச்சிடுமோ அப்படின்றதுனால கழுத்தை குனிஞ்சு கொள்கிறோம். மூச்சு விட்டால் வீட்டு செவுறு உடஞ்சி விழுந்துருமோன்ற ஒரு பயத்தில் மூச்சு விடுறதையே குறைச்சிக்கிறோம். இந்த வாழ்க்கைன்ற பெரிய கப்பலை வீடுன்ற சின்ன நங்கூரத்தால் நிறுத்த முடியாது. ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளேயே இருந்து அடைஞ்சு கிடக்கிறதுக்காக உருவானவன் கிடையாது. அவன் வாழ பிறந்தவன். வாழணும் அப்படின்னா வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்தாகணும். இன்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே தான் போக போகிறீங்க. ஒரு கல்லறைக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க. கல்லறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட அறைக்குள்ளே அடைஞ்சு கிடக்காதீங்க.